வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மோதல் அபாயம் தீவிரம், ஜெர்மனி விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரித்தானியாவில் விமான சேவைகள் முடக்கம், ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. புட்டினின் புதிய போர் விமானம் முதல் முறை பறந்தது, பெருமிதத்தில் ரஷ்யா. புட்டினுக்கு எதிராக திரும்பிய ரஷ்ய எம்பி, நாம் நீண்ட காலம் தாக்கு பிடிக்க மாட்டோம் என எச்சரிக்கை. நேட்டோ நாட்டிற்கு ரஷ்யா பகிரங்க மிரட்டல், தகுந்த தண்டனை நிச்சயம் என எச்சரிக்கை. ஐரோப்பிய விமான நிலையம் மூடல், ட்ரோனை துரத்திய நேட்டோ போர் விமானங்கள். ஹார்மோஸ் நீரிணை சர்வதேச கூட்டுப்பணி, களமிறங்கிய பிரித்தானியாவின் HMS டிராகன் போர்க்கப்பல். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய மோதல்கள் மேலும் விரிவடையக்கூடும் என ஜெர்மனி எச்சரித்துள்ளது. இந்த பிராந்திய மோதல்களால் சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக பொருளாதாரம் மிக கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக அந்நாடு கவலை தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடல்வழி வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் விநியோகம் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தீவிரமடைந்து வரும் ஹைபிரிட் தாக்குதல்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேட்டோ அமைப்பும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களது இராணுவ தயார் நிலையை அவசரமாக அதிகரிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோதல்களை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட உலக நாடுகள் அனைத்தும் உடனடியாக இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜெர்மனி கேட்டுக்கொண்டுள்ளது. பிரித்தானியாவில் விமான சேவைகள் முடக்கம், ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. பிரித்தானியாவில் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் முடக்கத்தால் லண்டன் உட்பட ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்களது பயணங்களை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர். கோடைக்கால விடுமுறை கால பயணம் தொடங்கும் வேளையில் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகவும் பல விமானங்கள் முற்றிலுமாகவும் ரத்து செய்யப்படும் நிலையில் உள்ளன. விமான நிலையங்களில் சுயசேவை இயந்திரங்கள் இயங்காததால் பயணிகள் தங்களின் உடைமைகளை சரிபார்க்க பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு நெரிசல் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களும் இந்த ஒட்டுமொத்த விமான போக்குவரத்துக்கு குழப்பத்திற்கு கூடுதல் காரணங்களாக கூறப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று விமான ஏற்பாடுகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்க விமான நிறுவனங்கள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன. புட்டினின் புதிய போர் விமானம் முதல் முறை பறந்தது, பெருமிதத்தில் ரஷ்யா. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் மேற்பார்வையில் சுமார் $37 மில்லியன் மதிப்புள்ள அதிநவீன புதிய போர் விமானம் தனது முதல் சோதனை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த மைல்கல் வெற்றியை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளையும் மீறி தங்களின் இராணுவ தொழில்நுட்பம் சிறந்து விளங்குவதாக ரஷ்யா பெருமிதம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் சர்வதேச நாடுகளுடனான பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவின் இந்த புதிய வான்வெளி சக்தி பிரகடனம் உலக அரங்கில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்படுத்தல்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட என்ஜினுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமானம் ரேடார்களில் எளிதில் சிக்காத ஸ்டெல்த் திறனை கொண்டுள்ளது. இந்த நவீன போர் விமானம் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படையை மேலும் பலப்படுத்துவதோடு சர்வதேச பாதுகாப்பு சமநிலையிலும் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என இராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர். தங்களின் அதிநவீன இராணுவ வலிமையை காட்டும் நோக்கில் இந்த புதிய விமானத்தின் வெற்றிகரமான முதல் பறப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களையும் காட்சிகளையும் ரஷ்யா வெளியிட்டுள்ளது. புட்டினுக்கு எதிராக திரும்பிய ரஷ்ய எம்பி, நாம் நீண்ட காலம் தாக்கு பிடிக்க மாட்டோம் என எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போதைய ஆட்சி மாற்றம் போர் சூழலுக்கு எதிராக பகிரங்கமாக திரும்பியுள்ளார். உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச தடைகளால் ரஷ்யா கடுமையான பொருளாதார மற்றும் இராணுவ நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலை நீடித்தால் ரஷ்யா நீண்ட காலம் உலக அரங்கில் தாக்கு பிடிக்க முடியாது என அந்த எம்பி கவலை தெரிவித்துள்ளார். புட்டினின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்தவர்களே இப்போது அவருக்கு
எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருப்பது ரஷ்ய அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் உடனடியாக மாற்றங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிரெம்ளின் மாளிகையின் அதிகார அடுக்குகள் புட்டினுக்கு எதிராக எழுந்துள்ள இந்த உள் எதிர்ப்பை சர்வதேச அரசியல் நோக்கர்கள் உற்றுநோக்கி வருகின்றனர். நேட்டோ நாட்டிற்கு ரஷ்யா பகிரங்க மிரட்டல், தகுந்த தண்டனை நிச்சயம் என எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் தாக்குதல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேட்டோ நாட்டின் எல்லை பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் ராணுவம் தங்கள் மீது தாக்குதல் நடத்த உதவிய நாடுகளுக்கு எதிராக கடுமையான தகுந்த தண்டனை வழங்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. நேட்டோ நாடுகளின் நேரடி அல்லது மறைமுக தலையீடு போரின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கும் என கிரெம்ளின் மாளிகை கவலை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தால் ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான தூதரக மற்றும் ராணுவ பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி எல்லையோர நேட்டோ நாடுகள் தங்கள் ராணுவ தயார் நிலையை தற்போது தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளன. ரஷ்யாவின் இந்த நேரடி மிரட்டல் உக்ரைன் போரை ஒரு உலகளாவிய மோதலாக மாற்றக்கூடும் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய விமான நிலைய மோதல், ட்ரோனை துரத்திய நேட்டோ போர் விமானங்கள். வான்வழி தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையம் ஒன்று அவசரமாக மூடப்பட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. நாட்டின் வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த அடையாளம் தெரியாத ட்ரோன் ஒன்றால் இந்த பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அந்த ட்ரோனை கண்காணித்து இடைமறித்து துரத்துவதற்காக நேட்டோ அமைப்பின் போர் விமானங்கள் உடனடியாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான நிலையத்திற்கு வர இருந்த விமானங்கள் அனைத்தும் மாற்று பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. உக்ரைன் போர் சூழலுக்கு மத்தியில் எல்லையோர வான்பரப்பில் ஏற்பட்டுள்ள இந்த ஊடுருவல் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் ட்ரோனின் நோக்கம் குறித்தும் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை சர்வதேச கூட்டுப்பணி. களமிறங்கிய பிரித்தானியாவின் HMS டிராகன் போர்க்கப்பல். உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு பணிக்காக பிரித்தானிய அரச கடற்படையின் அதிநவீன HMS டிராகன் போர்க்கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை வந்தடைந்துள்ளது. சர்வதேச அளவில் மிக முக்கிய வர்த்தக பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய இப்போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்பிரசாதத்தில் நிலவும் கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் நடைபெறும் பல்தேசிய கூட்டு இராணுவ நடவடிக்கையில் இந்த போர்க்கப்பல் பங்கேற்கிறது. வான்வழி தாக்குதல்களை முறியடிப்பதில் உலக புகழ் பெற்ற அதிநவீன ஏவுகணை அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு ரேடார்களை இந்த HMS டிராகன் கப்பல் கொண்டுள்ளது. எண்ணெய் மற்றும் வணிக கப்பல்களின் தடையற்ற போக்குவரத்தை பாதுகாப்பது, கடல்சார் சட்டங்களை நிலைநிறுத்துவதும் இக்கூட்டு பணியின் முக்கிய நோக்கமாகும். மத்திய கிழக்கு கடல் பகுதியில் பதற்றம் அதிகரித்து வரும் வேளையில் பிரித்தானியாவின் இந்த இராணுவ நடவடிக்கை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.